இனியவை இன்ஜினியர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். 40 வயது தொடங்கினோடனே கழுத்து வலியோ, இடுப்பு வலியோ, முழங்கால் வலியோ வருது, உடல் சோர்வு அதிகமாக இருக்குது அப்படின்னா டாக்டர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கால்சியம் சத்து குறைபாடுகள் இருக்கலாம். கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கால்சியம் நம்ம சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே பால் தான் ஞாபகம் வரும். ஆனால் பால் அப்படிங்கிறது இன்னைக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. நிறைய பேருக்கு பால் ஒவ்வாமையும் இருக்குது. ஸோ அந்த பால் எடுத்துக்க முடியாதவங்க கால்சியம் அதிகமாக இருக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் தான் எடுத்துக்கலாம், ஸோ இந்தந்த உணவுகள்லாம் எடுத்துக்கிறதன் மூலமாக நமக்கு தேவையான கால்சியம் எப்படி நம்ம பெறலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல கால்சியம் அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு தேவை? நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கால்சியம் ரொம்ப அவசியம். ஆனால் இதையும் தாண்டி நம்மளுடைய ரத்தத்தில் ஒரு 1% அளவுக்கு கால்சியம் இருக்கும். ஸோ இந்த கால்சியம் கரெக்டாக மெயின்டைன் ஆனது அப்படின்னா தான் நம்ம ரத்தத்துடைய பிஹெச் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். நம்ம ரத்தத்துடைய பிஹெச் பார்த்திங்கன்னா 7.3. ஸோ இந்த ஒரு கார நிலைக்கு வர்றதுக்கு இந்த கால்சியம் கரெக்டாக இருக்கணும். ஸோ நம்ம சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கோம், நம்ம உடம்பு ஒரு அசிடிக்கான நேச்சரில் இருக்குது அப்படின்னா போனில் இருக்கக்கூடிய கால்சியம் எல்லாத்தையுமே மொபிலைஸ் பண்ணி நம்ம ரத்தத்துக்கு கொண்டு வந்துடும். ஸோ அதுதான் நமக்கு கால்சியம் குறையிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ இன்னொன்று, இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா தான் நம்மளுடைய இதயத்தினுடைய செயல்பாடுகள் கரெக்டாக இருக்கும், நம்மளுடைய நரம்புகளுடைய செயல்பாடுகள் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கால்சியம் உடம்பு ஃபுல்லாக சுற்றி வரும். ஸோ இந்த உடம்புல எங்கேயாவது ஒரு பாதிப்பு இருக்குது, எங்கேயாவது ஒரு தசை நார்கள் கிழியுது, இல்லை நம்மளுடைய இரத்த குழாய்களில் எங்கேயாவது சின்ன ஒரு டேமேஜ் ஆகுது அப்படின்னா அங்கே கால்சியமை டெபாசிட் பண்ணி அந்த விஷயத்தை உடனே ரிப்பேர் பண்ணும். ஸோ இந்த அளவுக்கு அதனுடைய செயல்பாடுகள் இருக்கிறதுனால தான் கால்சியம் நமக்கு ரொம்பவே அவசியமான ஒரு பொருளாக இருக்குது. ஸோ இந்த கால்சியம் அப்படிங்கிறது நம்மளுடைய உணவு முறைகள் மூலமாக தான் நமக்கு நிறைய கிடைக்குது. ஸோ உணவுப் பொருட்களில் முக்கியமாக அதிகமாக கால்சியம் இருக்கிறது பார்த்திங்கன்னா கீரை வகைகளில் தான் கால்சியம் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு 1200லேருந்து 1300 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் தேவைப்படுது. ஸோ இந்த கால்சியம் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு, ஒரு 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு இன்னும் அதிகமாகவே தேவைப்படும். அதே மாதிரி பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், கர்ப்பிணிகள், அதே மாதிரி நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இன்னும் கூடுதலாக அவங்களுக்கு கால்சியம் தேவைப்படுது. ஸோ இந்த கால்சியமை நம்ம பெறுவதற்கு கீரைகள் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ கீரைகளை பொறுத்த வரைக்கும் அகத்திக்கீரை, இந்த அகத்திக்கீரை ஒரு 100 கிராம் அளவுக்கு அகத்திக்கீரையில் 1100 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் இருக்குது. அதாவது ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம அகத்திக்கீரை எடுத்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான கால்சியம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடுது. ஆனால் அகத்திக்கீரையை நம்ம அடிக்கடி எடுத்துக்க முடியாது. ஆனால் நம்ம முருங்கைக்கீரை மாதிரியான கீரை வகைகளை எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா ஒரு 480 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் இருக்குது. ஒரு 200 கிராம் அளவுக்கு நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் பொன்னாங்கண்ணி கீரை, இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் இருக்குது. அதே மாதிரி முளைக்கீரையிலையும் கால்சியமோட அளவு அதிகமாக இருக்குது. கறிவேப்பிலை, ஒரு 100 கிராம் அளவு இருக்கக்கூடிய கருவேப்பிலையில் 830 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் இருக்குது. ஸோ கருவேப்பிலை தொடர்ந்து நம்ம உணவில் சேர்க்கும் பொழுது அந்த கருவேப்பிலையை தூக்கி போடாமல் அதை நல்லா மென்று சாப்பிட்றது, இல்லை கருவேப்பிலை பொடியாக்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான கால்சியம் கிடைக்கும். ஸோ நட்ஸ் வகைகள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஆளி விதையில் அதிகமான அளவுக்கு கால்சியம் இருக்குது. அதே மாதிரி எள்ளு ஒரு 100 கிராம் அளவு இருக்கக்கூடிய எள்ளை பார்த்தீங்கன்னா 975, அதாவது 975 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு நமக்கு 1300 கால்சியம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா ரொம்ப அழகாக ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம ஒரு எள்ளை வறுத்து துவையல் பண்ணியோ இல்லை எள்ளை ஊற வச்சோ நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான அந்த கால்சியம் கிடைக்குது. அதே மாதிரி சியா சீட்ஸில் கால்சியமோட அளவு அதிகமாக இருக்குது. பூசணி விதைகளில் கால்சியம் அதிகமாக இருக்குது. பாதாமில் கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம அன்றாட உணவில் நம்ம சேர்த்துக்கும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான அந்த கால்சியம் கிடைக்கும். தானிய வகைகள் நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சிறுதானியங்களில்
கேழ்வரகு ராகியில் தான் வந்து அதிகமான அளவுக்கு வந்து கால்சியம் வந்து இருக்குது. ஸோ இந்த ராகி வந்து நம்ம ரொம்ப அழகாக ஒரு 200 கிராம் அளவுக்கு வந்து ராகி கூழ் மாதிரி வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம், இல்லை ராகி களி மாதிரி வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அதில் ஒரு நாளைக்கு தேவையான அந்த கால்சியம் வந்து நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி கருப்பு உளுந்து, இந்த கருப்பு உளுந்தை வந்து நம்ம பொடி மாதிரி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து அதிகமான அளவுக்கு வந்து கால்சியம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். அசைவ உணவுகளை பொறுத்த வரைக்கும் மத்தி மீனில் அதிகமான அளவுக்கு வந்து கால்சியம் இருக்குது. அதே மாதிரி சூறை மீன், இந்த 2 வகையான மீன்களில் வந்து அதிகமான அளவுக்கு வந்து கால்சியம் இருக்குது. அதை வந்து நம்ம வாரத்தில் 1 நாளோ இல்லை 2 நாளோ வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடலுக்கு தேவையான அந்த கால்சியம் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பால் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ இந்த அளவுக்கு கீரைகள்லேயே வந்து அதிகமான அளவுக்கு கால்சியம் வந்து இருக்கிறதுனால கீரைகளையும் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த நட்ஸ் வகைகளையும் அப்பப்போ நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ எள்ளு, இந்த மாதிரியான தானிய வகைகளையும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடலுக்கு தேவையான அந்த கால்சியம் வந்து கிடைக்கிறதுனால சத்து குறைபாடுகள் வந்து உண்டாகாது. கூடவே கண்டிப்பாக வைட்டமின் டி வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி டெய்லி வந்து நம்ம ஒரு சன்லைட் எக்ஸ்போஷரில் வந்து இருக்கிறது நல்லது. ஸோ வைட்டமின் டி இருந்தால் தான் நம்மளால் கால்சியம் வந்து அப்சர்வே வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறதன் மூலமாக 40 வயதுக்கு மேலே உண்டாகக்கூடிய உடல் வலி, உடல் சோர்வு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ பால் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ இந்த வகையான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறதன் மூலமாக நமக்கு தேவையான அந்த கால்சியத்தை நம்மளால் வந்து பெற முடியும். ஸோ இன்றைக்கு கால்சியம் எந்தெந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது, எதனால் கால்சியம் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.